அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. கண்ணாமூச்சிரே கண்டுபிடியாரு, எது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. சரிண்ணே, நேரம் ஆகுது, கோயிலுக்கு போவோமா? எங்கனே மச்சான காணா, மாலை போடிச்சிடுங்க, நேரம் ஆகுதுல. இலை நீ நெசத்துக்குமே இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சு செஞ்சுக்கிறியா? இல்ல எங்களாம் ஒண்ணுமே விளங்கலடா. இப்ப கவியனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம், என்ன பேசிக்கிறியா? எங்க வேண அது எங்களுக்கு தெரியும் என்ன, ஆனா நீங்க வெண்ண மாதிரி படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே எங்களுக்கு கோவம் வருது. என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எதை பத்தியும் கவலை இல்ல. அண்ணே வானே. வெற்றி மச்சான், இதை சொல்லலாமான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு எல்லாரும் மாதிரி ஒரு மனிதாபிமானத்துல இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய உண்மையா காதலிக்கிறியா அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைய யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் அவன் விட்டே கொடுக்க மாட்டான். ஆனா இந்த அளவுக்கு துணிஞ்சு நிக்கிறிய, இதுல நிலா இறப்பு மட்டும்தான் காரணமா இல்ல வேற எதுவுமா? அப்படி இல்ல செல்வம், ஜாதகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நிலாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தா 6 மாசத்துல அவ இறந்துருவா, நான் இறந்துருவான்னு. என்ன அது மட்டும் இல்லாம நிலாவுக்கு ஜாதகத்திலே கண்டமே, என்னதான் ஜாதகத்தை நம்ப மாட்டா அப்படி இப்படின்னு பேசினாலும் ஒரு பயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அதனால நிலாவும் கவியனுமே சேரணும், அது யாருனாலையும் மாத்த முடியாது. வாருங்க செல்வம், நீங்க என்ன பேசினாலும் அவன் அரைச்சமாவியத்தே அரைப்பியான். என்ன குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற கணக்காத்தையும் இவன் பேச்சு பூரா இருக்கும். பாப்போம் என்னதையும் செய்யறான்ட்டு. நடைய கட்டுறா, எங்கடா மச்சான் வர சொல்றா, மாலை போட்டு கூட்டு போக. நிலாவுக்கு பாண்டிதான் நானே, அவன் வந்து மாலை போடணும். அப்ப தமிழ் கிட்ட சொல்லு, கோயிலுக்கு வந்துருவியான், அங்க வச்சு மாலை போட்டுக்கிறோம், நடைய கட்டுங்க போவோம். பொண்ணு உள்ளதே இருக்கு, அவங்க போறதுக்குள்ள நம்ம போகணும், நடைய கட்டுங்க. ரவி நீங்களாம் போய்க்கிறங்க, நானும் வெற்றியும் பிறகு வரோம். வேமா வந்து சேருங்க. இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அன்னை கேட்க கூடாதுன்னு எதுவும் இல்லனே, நான் உன்கிட்ட சொல்லிட்டோம்ல. ஏன்னா எனக்காக இதை நீ செய்ய மாட்டியா? ஏன்னா நீலாம் என் கூட வாழ்ந்தா என்ன, உன் கூட வாழ்ந்தா என்னன்னு. இலை என்ன மாதிரி பேசிக்கிருக்கடா. இலை நீயும் நிலாவும் எப்படிலாம் இருந்திருப்பிய? நான் உன்ட்டு வெக்கத்தை விட்டே கேட்கறேன்டா. ஒருவேளை நிலாவை நான் தொட்டாலும், இது ஒரு பேச்சுக்கு, நிலாவை நான் தொட்டாலும் அவளை தொடும் போது நீ அவளை தொட்டதான ஞாபகத்துல வரும். மெல்ல கடன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது. டே பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்மள மாதிரி இல்லடா. என்ன நம்மள மாதிரி டக்குனு எதையும் ஏத்துக்கிறதுக்கு, நம்மள மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. ஆனா பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுதான்டா வாழ்க்கை. எப்படிதான் உன்னை நினைச்ச மனசுல நீலாவ என்ன நினைச்சு பார்க்க முடியும்? ஏலே அது மட்டும் இல்ல, நான் 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 விரும்புறது பூங்கொடியடா. எப்படிடா? அண்ணே நீ விரும்புற நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்களும் உன்னை விரும்புறாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியலல்ல, காதுல சொல்லவே இல்லைல்லண்ணே. அண்ணே எனக்காக இதை செய்யணே, எனக்கு என் நிலா உசுரோட வேணும்னே. ப்ளீஸ் அவ கூட வாழணும் தானே, அதுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் அவ கூட வாழ்ந்துட்டு குப்பைக்கு சம்பவம் தூக்கி தூக்கி போட்டு போற ஆள் நான் கிடையாதுண்ணே. அவளை அவளை எந்த அளவுக்கு காதலிச்சேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னே. அதனாலதானே உனக்கே விட்டு கொடுக்கணும்னு நினைச்சு. ஆனா வெற்றி, இது நினைச்சு நீ தாண்டா ரொம்ப வருத்தப்படுவ. என் மேல வச்ச பாசத்துக்காக நீ இதை செய்யறியா, இல்ல நிலா மேல வச்சிருக்க காதலுக்காக இதை செய்யறியா, எதையுமே புரிஞ்சுக்கிற முடியலடா. ஆனா இதுல வலி அனுபவிக்கிறது போற என்னமோ நீ தான்டா. பரவாயில்லண்ணே, வலி என்னன்னே வலி. எப்படா அப்படி இருக்க? அண்ணே நிலா இவ்வளவு நேரம் நீ இப்படியே அழுதுகிட்டே இருக்க போற? என்னமோ நான் ஏமாத்திட்டே சொல்லிக்கிட்டே இருக்க. நான் அப்படி என்ன உன்னை ஏமாத்தினேன் சொல்லுவாப்பா? எதுல என்ன ஏமாத்தல சொல்லுவாப்போ? உனக்காக தான்டா.
உனக்காகதான். இதெல்லாம் இழுக்க கூடாது, எல்லாத்தையும் இழந்துட்டேன்டா. ஒரு வகையில நான் இழந்தது என்னமோ சரின்னு எனக்கு இப்ப தோணுதுடா. அடியே என்னடி சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. உனக்கு எப்படா விளங்கும்? இல்ல விளங்குற மாதிரி நீ எந்த சமயத்துல இப்படி இருந்தியா? எல்லா தப்பையும் செஞ்சது நான் தான்டா. அதேண்டா இப்படி நிக்கிறேன். நிலா, என்னடி பிரச்சனை உனக்கு இப்ப? என்னன்னு சொல்ல போறியா இல்லையாடி? ஏன்டி மண்டை சூடாக்கிட்டு இருக்க? மனுஷன் வேறுக்குனே மனசு நொந்து போய் தாண்டி உட்காந்துருக்கேன். மனசு நொந்து போயிருக்கியா? நீ தான் சந்தோஷமா என்னைய கவி மாமாக்கு விட்டு கொடுத்த. பிறவியாண்டா உனக்கு மனசு நோவுது? ஆமாடி, சந்தோஷமா தான் விட்டு கொடுத்தேன். இப்ப என்ன இருக்கு உனக்கு? ஏன்டா பிறவு மனசு நோவணும்? அடியே பேச்சு மாத்தாதடி. முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன உன்னை ஏமாத்தினேன்? அப்படி என்னதே நடந்துச்சு அது சொல்லு. எவடா அப்படியே சொல்லுவா? எப்படா சொல்ல? நிலா அப்படி மொண்டை சூடாகுது. நிலா டென்ஷனை கிளப்பாம என்னன்னு சொல்லு. அது அது வெற்றி. நீ நீ ஏ நிலா, நிலா, நிலா இங்க பாருமா. நிலா, நிலாமா. மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்ன சொல்ல வந்திருப்பா? இதுக்கு இப்படி மயக்க போட்டு விழுந்து கிடக்குறா? ஏதாவது டென்ஷன்ல மயக்க போட்டிருப்பா? என்ன சொல்ல வந்திருப்பா? ஏமாத்திட்டேன்னு சொன்னா ஏதோ சொல்ல வந்துட்டு மயங்கிட்டாலே. ஒண்ணுமே விளங்கல. இங்க பாருடி, உன்னை நான் வெறுத்துட்டேன்னு இல்லடி, இன்னமே என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தாண்டி இருக்க. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா உன்னை தாண்டி பண்ணணும்னு இருந்தேன். எனக்கு உன்னை தவிர பொண்டாட்டின்னு சொல்லு யாருமே இல்லடி இந்த உலகத்துல. ஆனா இப்போ அம்மா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எம்பிட்டு மனவேதனையோட உன்னைய கவியன் எனக்கு விட்டு தரேன். எனக்கு எம்பிட்டு முக்கியம் உனக்கு இது நன்றி தெரியலையாடி. கூட கடைசி வரைக்கும் வாழ்றது மட்டும் காதல் இல்ல. அவங்கள எந்த சூழ்நிலையில் கண்களாம பாத்துக்கிறது காதல். அந்த விதத்துல நீ இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது காதல் இல்லையா? இது ஏண்டி உனக்கு புரியல? எப்போதுமே நீ என் மனசுல வாழ்ந்துட்டே தாண்டி இருப்ப. நான் சாகுற வரைக்கும் இந்த இதயத்துல வாழ போறது நீ மட்டும்தான். ஐ லவ் யூ செல்லம்மா. உன்னை தவிர ஒரு வாழ்க்கையே ஆயிரம் தரவையடி என் முதலும் நீயடி முடிவும் நீயடி சகியே. அடி பெண்ணே பெண்ணே என் நிறமும் போனதே உன்னால் தானே இந்த சிலையானே. அடி பெண்ணே பெண்ணே எந்த உறக்கம் தொலைந்ததே உன்னால் காதலில் சிறையானே. என்ன மாமா ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? போலாம். என்ன மாமா மாலை போட கண்ணே இல்ல? கண்ணை தானே மாலை போடணும். இல்ல கோயிலுக்கு வர சொல்லி அங்க போடலாம்னு சொல்லியாச்சு. பாண்டி அவனும் கோயிலுக்கு போயிட்டான். அவனால நடக்க முடியல மாமா. அதனால எப்படியோ தமிழ் தான் கூட்டிட்டு போச்சு. அங்க வந்து மாலை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். போலாம் மாமா. போலாம். நிலா, நிலா உன்ட்டு ஒன்று கேட்கவா? கேளுங்க மாமா. ஏன் நிலா, இனி கட்டிக்கிறதுக்கு உனக்கு முழு சம்மதமா என்ன? நீங்க கேட்டத தப்பு சொல்லல, ஆனா கேட்ட நேரந்தே தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி மாமா, பாத்துக்கிறோம். என்ன ஆமானாலும் இல்லைன்னாலும் உண்மை அதுதான். பிடிச்சிருக்கு மாமா. நான் முன்னாடி போறேன், பிறகு வாங்க. சரி. அப்படியே உனக்கு உள்ள குழுக்குழுன்னு இருக்குமே, உனக்கும் ஆத்தாளுக்கும் என்ன நீங்க நினைச்சதான் நடக்க போகுது. எங்க உன் ஆத்தாளக்கானா? நிறுத்து தமிழ். என்னமோ உன் அண்ணே என் தங்கச்சி கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சது என்னமோ சரிதே என்ன. ஆனா இந்த அளவுக்கு இறங்குவாங்கன்னு நான் நினைக்கல. நீ என்ன அம்பிட்டு நல்லவனா? நல்லவன் இல்லதே, ஒத்துக்கிறேன் என்ன. ஆனா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்ன உன் அண்ணே எப்படி சும்மா விளையாட்டுக்கு பேசினானோ அதே மாதிரி நானும் பேசிட்டு தெரிஞ்சேன். ஆனா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. வந்ததுக்கு பிறகு மாலை போட்டு உள்ள அழைச்சிட்டு வா. என்ன நீ எங்க போற? நீ இங்கே நில்ல. நான் இங்க நின்று என்ன செய்ய? எனக்கு இதெல்லாம் எதுவுமே சுத்தமா விருப்பமே கிடையாது. என்ன உன் தங்கச்சி பண்றதாகட்டும் அண்ணன் பண்றதாகட்டும் அவங்க 2 பேர் மேலே பயங்கரமான கோவத்துல இருக்கேன். என்ன சொல்றது என்ன ஒண்ணுமே எனக்கு விளங்கல. இது எதுவுமே பிடிக்கல மொத்தத்துல. என்ன இதை பார்க்கவே என் மனசுல தெம்பில்ல. இங்க பாரு தமிழ், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். என்ன காதலிச்ச
அதாவது காதலிச்சவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அது கல்யாணத்துல போய் முடியாது. ஆனா உன் அண்ணனும் என் தங்கச்சியும் சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிருக்காங்க. அதனால அந்த காதல் ஒருபோதும் தோத்து போகாது. நீ கவலைப்படாத, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஏன் பேச மாட்டேனோ? இல்ல நீ இப்படி பேசுறது ஒரு மாதிரி. இனிமே இப்படிதான். நீ சொல்றது நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்தா உன் வாய்க்கு சக்கரை போடுறேன். என்ன பார்த்து நான் பாறேன். அதெல்லாம் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். போ. நாத்தனாருக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் அத்தாச்சி. வாங்க. எங்க காணா? வீட்டுல இருந்தா அத்தாச்சி வந்துருவாங்க, மாலை போட்டு உள்ள கூட்டு போவோம். சரி சரி. கண்ணகி மாலை போடு. சரிம்மா. இங்க பாருங்க நிலா அத்தாச்சி, நான் இப்படி சொல்றேன் தப்பா நினைக்காது. என்ன நான் பூங்கொடி அத்தாச்சி தான் அத்தாச்சியா நினைச்சேன். நீங்க வருவீன்னு எதிர்பார்க்கல. அதான். நிலாக்கா, நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கு தலையெழுத்து எப்படி இருக்கும்னு யாருனால கண்ணகி சொல்ல முடியும். மாலை போடு. போடுறேன். இங்க பாரு வெற்றி மச்சான், ஒன்னே ஒன்று சொல்றேன். என்ன, நீங்களாம் என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலைனாலும் சரி, ஆனா காதலிச்ச என் தங்கச்சிய இப்படி கைவிட வேண்டிய எதிர்பார்க்கல. என்னடா புதுசா தத்துவெல்லாம் பேசிக்கிருக்க? நீ என் தங்கச்சி கூட வாழ்ற வாழ்க்கையை மட்டும் பாரு. என்ன, என் வாழ்க்கையை பத்தி நீ ஒன்றும் பேச தேவையில்ல. நான் உன் தங்கச்சி கூட நல்லாத்தையும் வாழுவேன். என்ன, அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. ஆனா நீ உன் வாழ்க்கையை தொலைக்கிற, அப்படிதான். இதுக்கு மேல உன் விருப்பம். என் கடமைக்கு மாலை போடணும், போட்டுட்டேன். மறுச்சொடி பாருங்க. எல்லாத்தையும் விளையாட்டுக்குதான் பண்றேன்னு நினைச்சுக்கிருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல உண்மையா உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்ப உன்னால அதை தாங்கிக்கவே முடியாது. போங்க உள்ள. ஐயோ பூனைலாம் பேசுது, என்னது சொல்ல? பூனைலாம் பேசாதோ? நான் பேசுற பூனை. என் பேரு குண்டு பையன். எனக்கு குண்டு பையா நல்லா பேசுறியடா, அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதனால உனக்கு காசு போட்டு வாங்கிட்டு வந்து. எலை நீலா ஒரு அண்ணனாடா? அண்ணன் வெளியே சொல்லிட்டு தெரியாது என்ன? அவனு என் தங்கச்சிட்டு வெளியே சொல்லிக்கிறவே இல்லை. நீயா பெருமை பிச்சுட்டு தெரியல. ஆளு மூஞ்சியும் பாரு, எப்படித்தான் உன்னையெல்லாம் அப்பா கூட பெத்தாண்டே தெரியல. ஏய் டிரைவர் பண்ணி, என்ன ஓவரா பேசிக்கிருக்கு? ஏதா சோலி முடிச்சு போடுமா? அதுக்கு தான் ஃபேன் எடுத்து வந்திருக்கேன் பாரு. கீழ பாரு என் தம்பி நிக்கி. உன் தம்பி பேச மாட்டானா? அவலாம் பேச மாட்டியா? நான் தான் பேசுவேன். செத்த நேரத்துல சூப்பாக போறியா? அந்த பைக்ல நடிங்கி இருக்கேன். இங்க பாரு, மரியாதையா கட்ட ஊத்தோடு. அங்க என் மகளுக்கு கல்யாணம் நான் போய் பார்க்கணும். கட்ட ஊத்துறத இம்மா பெரிய ஆள நான் ஆஸ்திரேலியால இருந்து வர வச்சனோ. அவனது குண்டு பையன் நீங்க வர வைக்கிறதுக்கு எனக்கு எப்படி செலவாச்சு தெரியுமா? ஆமாமா, அப்படியே செலவு பண்ணி தள்ளிட்டாரு. பாரு குண்டு பையா, அப்புறம் உனக்காக செலவு பண்ண காசு அப்புறம் மொத்தமா இது பண்ணி விடுவோம். அடிச்சு வெளியே பத்தி விடுறேன் பாத்துக்க. இங்க பாரு, என்ன பண்ணுவே அது பண்ண தெரியாது. இப்ப என்னை அவுத்துடைய மக கல்யாணம் நான் போய் பார்க்கணும். இப்பவே சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்னமோ செய். போய் பார்க்கலாம் தங்கச்சி, பொறுங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சது பிறகு நீங்க போய் பாருங்க. இங்க பாரு பல்லுவண்டி, எனக்கு வியர்க்கே நேரம் ஆயி போச்சேன்னா முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, நான் போய் ஆகணும். முகூர்த்தத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிருக்கு. வந்து இதுக்கு ஒரு முகூர்த்தத்தை வைக்கணும். இல்ல என்னடா பேசாம நின்னுக்கு இருக்கவே? என்னன்னு சொல்றா? இரு குண்டு தம்பி, அதுக்குள்ள என்ன அவசரம்? பேசிக்கிருக்கோம்ல. உண்மை வெளியே வர வரைக்கும், வெளியே வந்ததுக்கு பிறகு போட்டு வெளியே. உண்மை வெளியே வர வரைக்கும் என்னால கோவத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவம் வந்துச்சு கீழ இருக்கவே சூப்பாயிருவீங்க. ஆமியா இங்க பாரு, எனக்கு என்னமோ இந்த ஜாதகத்துல சந்தேகமா இருக்கு. ஓமேடத சந்தேகம். இந்த ஜாதகத்துக்கும் உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. மரியாதை உண்மை சொல்லிட்டு நான் விட்டுருவேன். என்ன? டேய், நான் என்ன செஞ்சேன்? நானே போய் ஜாதகம் பார்த்தேன். உங்க மச்சா விட்டுறதா போய் பாத்துட்டு வந்தாப்ல. ஓ மச்சாரும் அண்ணன் தான் போய் பாத்துட்டு வந்தாங்க. நான் போய் பார்த்தனா? அவங்க பாத்துட்டு வந்து சொன்னாங்க, அதனால முடிவு செஞ்சோம். இங்க பாரு, இந்த பொம்பளை உருட்டிக்கு இருக்கு. இப்படியே உருட்டிக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த குண்டு தம்பியா வேற மாதிரி பார்க்க வேண்டியது வராமா? போடுங்க, நீ ஏன் கோபப்பட்டுட்டே இருக்கிய உங்க வாட்ல? கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க குண்டு தம்பியே. வயித்தை யாரை தண்ணி வச்சுக்கிட்டு பேசாம இருங்க. ஏன் பத்தி நீ எதுக்கு பேசுற? நீ என்ன வெண்ணிக்கு பேசிக்கிறக்க? நீங்க அத பத்தி பேசவே கூடாது.
சரி இரு இங்க பாரு, மரியாதையும் உண்மையை சொல்லு. இதுக்கு மேல நல்லா கேட்க முடியாது. நான் பொறுமையை தானே எடுத்திருக்கேன். பதில் இல்ல நான் என்னடா உண்மையை சொல்லணும்ட்ட? அதே ஜாதகத்துல என்ன கோல்மால் செஞ்ச? இப்ப என்ன ஜாதகத்துல கோல்மால் செஞ்சேன்னு நீ உண்மையை சொல்லிட்டீண்டா, உன்னை பத்திரமா கொண்டு போய் எங்க இருந்து கடத்திட்டு வந்தோமோ அந்த இடத்துலயே விடுவோம். இல்லையா குண்டு தம்பிக்கு இன்னைக்கு நீரே ஏற. நம்ம குண்டு தம்பி பத்தி உனக்கு தெரியாது. என்ன கிடைச்சாலும் அப்படியே லவண்டிட்டு போயிட்டு அடிச்சு புளிஞ்சு எலும்பு தின்படுத்த அதுல புளிஞ்சு விட்டு சாப்பிட்டு போய் என்ன குண்டு தம்பி. சரியா சொன்ன. அதுவும் இப்ப இருக்கிற பசிக்கு இந்த எலி தம்பி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதுவும் இந்த மடிசிதே இந்த பொம்பளை ஆளுதா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆமா. கேடுச்சா குண்டு தம்பியே காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆயிராது. நீ மரியாதையா உண்மை சொல்லு. என்னால சொல்ல முடியாது. குண்டு தம்பி வேலையை காட்டு. ஏய் இங்க பாரு பூனை திருட்டு வேலை பார்க்க முடியும் தெரியும். நான் உன்ன மாதிரி பேசுற பூனையில பார்த்ததுல மூஞ்சி மரம் உடைச்சு விட்டு போறேன் பாத்துக்க. ஓ அப்படியா? எங்க உடைச்சு விடுங்க பாப்போம். இந்த யானை வயித்துக்கு உள்ள தள்ளி போறேன் பாத்துக்கறங்க. பேசாம இருங்க. ஏய் எலி தம்பி என்ன செய்யடா? ஒரு எடுவட்டவே இவருக்கு பேசவே வராது. என்ன நினைச்சிருக்கமா? அவரே கேக்குறாப்ல சாதத்தை என்ன செஞ்சா உண்மையை சொல்லு. பாரு குண்டு தம்பி உடைய எந்த அளவுக்கு காசு போட்டு வாங்கணும் அந்த அளவுக்கு உடைக்கணும். என்ன சீக்கிரமா கேட்டு சொல்லு உண்மையா. சரினே பொறுமையாரு கேட்டு சொல்றேன். உண்மை சொல்லு. சாதகத்துல என்ன செஞ்ச? இல்லண்டா சூப்பரே. இங்க பாரு உனக்கு தப்பிச்சு போகலாம் வேற வழியே கிடையாது. ஏன்னா நீவே ஜாதகத்துல எதையோ பண்ணிருக்க. இதை நான் தெரியாமத்தே கேட்கிறேன். வேறுக்கனே இந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறது உனக்கு பத்தலையா? இதுல ஜாதகத்தை நீ அதை இதை பண்ணி எல்லாம் செஞ்சு அங்க காதல 2 பேரும் பிரிக்கணும்னு நினைச்சுக்க. அப்படி வெட்டு என்னதான் செஞ்சியா? கனவுல கூட நினைக்கல. என்ன உனக்கெல்லாம் வாய் முளைக்க முடியாது. எனக்கு வாய் இருக்கு, நான் பேச மாட்டேன். அப்படிதான் என்ன அண்ணே எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. என்ன சீக்கிரமா என்னன்னு பாத்துட்டு சொல்ல இல்லன்னா முடிச்சு விட்டு போய் வந்துக்க. இந்த கோபப்படாம இருப்பா. இப்படி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க என்ன செய்ய? உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டேன். என்ன நீ பாவம் செய்யாத. உன் மகளுக்கு ஏற்கனவே பாவத்தை தான் செஞ்சு வச்சிருக்க. பாவம் செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் என்ன காலம் முழுசு நீ தான் தண்டனை அடி வைப்ப. மரியாதை உண்மை சொல்லு. இப்படியா நீ பேசிக்கிட்டு நினைச்சு கூட செவத்துல பல்லு போய் ஒட்டி போடுவேன். மரியாதை உண்மை சொல்லு. இங்க வாரி இல்லடா என் வயித்துக்கு நீ போவச்சு போடுவேன். என்ன சிரிக்கே சிரிச்சாலும் உண்மை வாங்கி போடலாம்டே. ஆனா சிரிச்சிட்டே இருப்பேன் நினைக்காத. கோபம் பயங்கரமா வர. என்ன கனவுலையா நினைச்சு பார்த்தேன். பூனைக்கெல்லாம் வாய் முளைக்க முடியாது. சை அப்ப உண்மை சொல்லு. இங்க பாரு திரும்பி இதுக்கு மேலேயாவது சொல்ல போறியா இல்லையா? எடுத்து சொல்லிருக்க. நாளா எதுவும் செய்யல. இங்க பாரு வெற்றி நீலாம் காதலிச்சாகதே சேரணும்னு விதி இல்ல. அதனால சேர முடியாது. இதுக்கு மேல நீ என்ன செய்ய போற? கவியும் நீலாம் வந்து சேரணும் இருக்கா. அவங்க 2 பேரும் சேர போறாங்க. குண்டு தம்பி நீ பேசிக்கிற வேலை கிளறிச்சா எல்லாருக்கும். இதோ உங்களுக்காக. நான் உண்மை சொல்லிடுறேன். டி என் தங்கச்சி அப்படி வா வலிக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு தெரியற? குண்டு பையன் மிரட்டி ஒருத்தி உண்மையா வெளியே வரலன்னா அம்பிடுதே. குண்டு பையன் சொல்லு. இல்ல குண்டு பையல எப்படிடா? அதெல்லாம் ஒரு ராஜ தந்திரம். உண்மை சொல்லிடுறேன். நான் தான் ஜாதகத்தை மாத்தி வச்சிட்டேன். எப்படி மாத்தி வச்ச? யார் ஜாதகத்தை யார் கொடுத்து மாத்தி வச்சியா? வெற்றியோட ஜாதகத்துக்கு பதிலா கவியோட ஜாதகத்தை பேரடிச்சு மாத்தி நான் தான் கொடுத்தேன். டி என் தங்கச்சி பிறகு மேல சொல்லு உண்மை பராங்க அக்கே. அதே நான் தான் மாத்தி வச்சிட்டேன். வெற்றிக்கும் நிலாவுக்கும் பொருத்தம் கரெக்டா பொருந்துச்சு. ஆனா கவிக்கும் நிலாவுக்கும் பொருத்தம் பொருந்தல. கவியோட ஜாதகமும் நிலாவோட ஜாதகம் தான் பாம்பும் கீரும் மாதிரி. பாவி இந்த ஒரு உண்மையை மறைச்சு உன் மக வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருக்க. அப்படித்தானே? அப்படி இல்ல. அது உண்மை சொல்லு. நான் உண்மை சொல்லு. டடா எலி எடுத்து வாய்க்குள்ள விட்டுருவேன். நிலாவும் வெற்றியும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி செஞ்சுட்டேன். ஆனா கவியோட ராசியும் நிலாவோட ராசியும் ஒரே மாதிரி ஒத்து போற ராசி சேர்ந்தாதே அந்த மாதிரி ஆகும்னு ஜோசியக்கார் சொன்னார். நான் அதே ஜாதகத்தை மாத்தி வச்சேன். நீலாம் ஒரு ஆத்தாளா? நீலாம் ஒரு பிள்ளைக்கு அம்மா வாட்டி கேக்குறேன். இல்ல நீ நான் தான் பேசிக்கிறேன். சித்திர பேசாம இரு. நீலாம் ஒரு ஆத்தாளா? அம்மாடா யாரு தெரியுமா? புள்ளைய சந்தோஷம் பாக்குறது ஆத்தா. ஆனா உனக்குலாம் ஆத்தான்னு பேரே வைக்க கூடாது. வைக்க வேண்டிய பேரே வேற. ஆனா அதை என் வாயால சொல்ல நான் விரும்பல. அப்படி அவங்க 2 பேர் சேர்றது உனக்கு என்னதே? அதே சின்ன வயசுல அப்பா 2 பேர் கையும் பிடிச்சு கொடுத்துட்டாருல. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எதிர்ப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்க. என்ன நாங்க ஒன்னும் சொத்துக்கு ஆசைப்படல. உன் மக பேர்ல அத்தனை சொத்து இருக்காது. எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன் சொத்துக்கு ஆசைப்பட்ட எதுக்கு ஆசைப்பட்ட நாங்க ஒண்ணும் கிடையாது. புரியுதா? எல்லா பேர்ல இருக்கிற சொத்து அப்படியே இருக்கட்டும். என் மயங்க எவன ஆசைப்பட மாட்டேன். என் மருமக எவன ஆசைப்பட மாட்டாளுங்க. யாருமே சொத்துக்காக நீ ஒருத்திதான் சொத்து கிடக்குற. கேவலம் சொத்துக்காக உன் மக வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிற. நீங்க எல்லாம் ஒரு ஆத்தா. தம்பி என்னடா டைலாக் எல்லாம் பேசுற? நீ ஒரு பூனடா. நீ அப்படி பேசலாம். பேசக்கூடாதுடா. நான் பேசக்கூடாதா? வாயை மூடுனே நான் பேசுவேன். அந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு வேணாம். என்ன வாழ்ற வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். உண்மை தெரிஞ்சு வச்சுல இப்பவே போய் கல்யாணம் நின்றுறேன். மனசுல ஆசைப்பட்ட 2 பேரையும் சேரணும். புரியுதா? இந்த உண்மையை வாங்குறதுக்காகவே நீ இப்படி தூரம் உனக்கு கடத்தி கூட்டு வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. உன் மேல தங்கச்சி பாசம் இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கினது பிறகு உன் மேல தங்கச்சி பாசம் மேல ஒரு பாசம் இல்ல. முதல்ல கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்து பிறகு பேசுறேன். இல்ல குடும்பி பாத்துக்க. இந்த
முடிச்சிட்டு வரேன், புரியுதா? சொன்னது காதுல வாங்குனியா? ஆ ஆ எனக்கே ஒண்ணுமே விளங்க. இதோ நிக்கிறாரே இவர் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சேர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்க வந்ததுக்குள்ள கல்யாணத்தை பேசி முடிச்சு பூ வச்சு முடிச்சிட்டாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலனா இதுவே நடக்கணும்னு இருந்திருக்கு, அதே நடக்க போகுது. எங்க வா அத்தகாரியா காணா. சித்தி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல. என்ன இதுல நீங்க தலையிட தேவையில்ல. அப்பதா நீ இருந்து இப்படி பண்ணிட்டீல. யாரு விரும்பினாங்க, இப்ப யார் கூட யார் சேர்த்து வைக்க போறீங்க? இது எந்த ஒரு எண்ணத்துல இதை நீங்க செஞ்சீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல. என்ன ஆனா இதோட பின்விளைவு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நிலாவை வெற்றி கூட சேர்த்து வைக்கணும்னு நிலாவுக்கு ஞாபகத்தை கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஒரு சைடுல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது வெற்றி சைட்ல இருந்து அது கரெக்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனா வாழ்க்கை முழுசும் நரகத்தை அனுபவிக்க போறது வெற்றி தான். நிலாக்காக ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சேன். இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தது என்னால ஏத்துக்கவே முடியல. இங்க பாருங்க ஸ்ரீநிதி, உங்களை மாதிரியே நானும் அவங்ககிட்ட போய் எம்புட்டோ பேசி பார்த்துட்டேன். எதுக்குமே சரிபட்டு வரல. ஏன் எங்க அண்ணங்க பூரா பேசினாங்க, யாருக்குமே அவன் சரிபட்டு வரல. அவனோட ஒத்த புடிமானம் நிலாவை கவியை என்ன கூட சேர்த்து வைக்கணும். அது மட்டும் என்னால ஏத்துக்க முடியும். இப்படி அமைதியா நின்னுக்கிறது என்ன சொல்லி? இங்க பாருனே, எல்லார்கிட்டயும் ஒரு அளவுக்கு தான் பேச முடியும். ஒரு அளவுக்கு தான் இது அதுன்னு சொல்லியும் தர முடியும். ஏன்னா நாங்க அதை எல்லாத்தையும் மீறியும் வெற்றிக்கிட்டையும் சரி நிலாக்கிட்டையும் சரி பேசி பார்த்துட்டோம். அவங்க எதுக்குமே சரிப்பட்டு வரல. பாப்பமே என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். எப்படி அவன் தாலி கட்டுறதை வேடிக்கை நின்று பாத்துக்கிருக்கான்னு பாத்துருவோம். இருந்தாலும் மாமா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா? உசுருக்கு உசுரா நேசிச்சவங்கள இன்னொருத்தவங்க தாலி கட்டுறது பாக்குறது என்னதான் அண்ணனா இருந்தாலும். அதுதான் உங்க அண்ணனுக்கு புரியலையே. என்ன சொல்றது என்ன இன்னும் ஒண்ணுமே விளங்கி தோய மாட்டேன். நீங்க தானப்பா ஆசைப்பட்டீங்க வெற்றியின் இல்லாம சேரணும்னு, கையை பிடிச்சி கோர்த்து விட்டீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழ மாறப்போகுதுப்பா. என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே விளங்கல. ஆனா எல்லாத்தையும் தலைகீழ மாத்தி விட்டுட்டோம். என்னதே ஆனாலும் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஜாதகமே பிரச்சனையா வரும்னு நினைக்கலப்பா. உங்க ஆசைய நான் ஏமாத்திட்டப்பா, மன்னிச்சுக்கிறேங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு உறவு இல்லைண்டா இன்னொரு உறவு தக்க வச்சு கையை பிடிச்சி நான் இருக்கேன்ட்டு சொல்லும். ஆனா அந்த உறவையும் இழந்துட்டா இந்த உலகத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லை. என்னையும் மீறி உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. ஆனா அந்த காதலை நான் சொல்றதுக்கு முன்னாடியே இப்போ நிலாக்கெடுத்துல தாலி கட்ட போறியல்ல, என் தலையில எழுதப்பட்ட விதி போல நான் ஆசைப்படுறது எதுவுமே என் கையில எனக்குள்ள அமையறது பூரா இப்படித்தான் இருக்கு. எத்தவங்களுக்கு என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல. என்ன குப்பை தொட்டியில வீசிட்டு போயிட்டாங்க. பெத்து என்ன பட்டப்பிள்ளைய பிறந்த நாள் என்ன தூக்கி போட்டு போயிட்டாங்களே என்னன்னு தெரியல. அம்மா அப்பா இல்லாம சின்ன பிள்ளைல இருந்து அனாத வாழ்க்கையா அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்காம வளர்ந்தேன். கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடைக்கல. நிலா மூலமா அது எனக்கு கிடைச்சது. கடைசியா ஒரு ஆத்தா அப்பா இல்லாத ஒரு பொட்ட பிள்ளைக்கு புருஷன் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த வரவையும் நான் இழந்துட்டேன். என்னால இதை பார்க்க முடியாது கவி. நான் விரும்பினவங்க இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது சத்தியமா முடியாது கவி. ஆர்மிக்காரரு பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுவா. ஐடிக்காய் மாதிரி பேசாத. என்ன நான் தான் சொன்னோம்ல, பேசாம இரு. கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கணும் மட்டும் பாரு. இந்த கல்யாணமே பிடிக்கல. எங்க கல்யாணம் நடக்கும் மாதிரி சொல்லு. நடக்கும் தான் சொன்னேன். யார் கூட யாரும் நடக்கும் தெரியாதுல்ல, பேசாம போங்க ஆர்மிக்காரரு. பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்ததே உனக்காகவே. உன் கூட வாழணும்னு நினைச்சேன். ஆனா வாழ முடியல. ஆனா நீ வாழ்றத பாக்குற சந்தோஷம் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுற முடியும். எங்க இருந்தாலும் என் நிலா சந்தோஷமா இருக்கணும். நம்மளுக்கு குளிர்ச்சி காணலாம்.
தாலி கொடுத்துடலாம்ல. கொடுங்க சாமி. என்ன இப்படி ஏமாத்திட்டியேடா. நான் எப்படி சொல்லுவேன்? நான் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன்னு எப்படா சொல்லுவேன்? என்ன இப்படி ஏமாத்திட்டியேடா. ஐயோ, என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு உடனேடா நான் அப்பான்னு சொல்லுவேன். தப்பு பண்ணிட்டேன்டா, அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன். சரி மாப்பிள்ள, புடிங்கோ தாலிய. நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலியை கட்டுங்க. கெட்டி மேலம், கெட்டி மேல. ஒரு பொழுதேனோ உன்னோடு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயனும், மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ, மணவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாளும் தோன்றுமோ. கவி, என்னையா கவி, என்னது இது? நிலா, நிலா என்னாச்சு நிலா? நிலா என்னை பாரு. ஐயோ நிலா, என்ன நடக்குதுங்க? ஐயோ கவி, என்ன கவி பண்ணி வச்சிருக்க? கவி, என்னையா அது? எதுக்கு எப்படி தாலி கட்ட மாத்தி? அவர் யாரு வையாதிய? நான் தான் இப்படி செய்ய சொன்னேன். எனக்கு வேற வழி தெரியல. இந்த ஜாதகத்துல நீங்க நம்புறீங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால அவரு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம தம்பிக்கு துரோகம் பண்ணவும் அவர் நினைக்கல. எல்லாருக்கும் இது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் பூங்குடி கழுத்துல தாலி கட்டினேன். நிலா, நிலா கண்ணு தர. நிலா, நிலா, நிலாக்கு என்னாச்சு? நிலா, நிலா கண்ணு தர. ஸ்ரீநிதி, நிலாக்கு என்னாச்சுன்னு பாரு. ஸ்ரீநிதி, என்னன்னு பாரு. ஒரு வெற்றி போறோம், நான் செக் பண்ணி சொல்றேன். நிலா, ஐயோ நிலா, கடவுளே, என் வாழ்க்கையில என்ன நடத்தி வச்சிருக்க? என்ன மன்னிச்சு பூங்குடி. என்னாச்சு? என்ன ஆச்சு ஸ்ரீநிதி? சொல்லு. என் நிலாவுக்கு என்னாச்சு ஸ்ரீநிதி? எதுக்கு மயக்கப்பட்டு விழுந்தா? சொல்லு ஸ்ரீநிதி. வெற்றி, இத எப்படி சொல்றதுன்னு வெற்றி, நிலா நிலா பிரெக்னண்டா இருக்கா. என்ன சொன்ன? என்ன சொல்லிருக்காங்க? என்னங்கடா இது புது குண்டா இருக்கு? ஐயோ, இதுக்கு நிலா கண்ணு முடிச்சாதானே வழி சொல்ல முடியும். ஐயோ, சரி பொருங்க பாப்போம். இல்ல, என் நிலா அப்படி பண்ணவே இல்ல. போய் சொல்லாங்க. இல்ல இல்ல ஸ்ரீநிதி. இங்க பாரு, நான் ஒரு டாக்டர். நான் எதுக்கு போய் சொல்லணும்? போய் சொல்றதுனால எனக்கு ஏதாவது கிடைக்குமா? இதுக்கு யாரு காரணம்னு நிலா கண்ணை முடிச்சாதான் சொல்ல முடியும். தண்ணி தெளிச்சு விடுங்க. என்னமோ சொல்றியா? நிலா, நிலா, இல்ல நிலா, நிலா. எல்லாரும் முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. இத 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 மறைச்சது தப்புதான். எனக்கு நேத்துதான் தெரியும். ஆமா ஆமாண்ணா, நான் கர்ப்பமா தான் இருக்கேன். இந்த கர்ப்பத்துக்கு காரணம் ஏய், என்னடி சொல்லிருக்க? அப்படிலாம் இல்ல. இல்ல, நீ பாரு நிலா, நீ அப்படி மட்டும் இல்ல நிலா. இல்ல வெற்றி, நான் கர்ப்பமா தான் இருக்கேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு காரணம் நீதான்டா, நீதான். நானா? நிலா என்ன சொல்ற? கர்மம், மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி, செத்த நேரம் புக்க படி. யாரு யாருன்னு கேக்குறேன்ல. யாருன்னு சொன்னாலும் கதவை திறப்பீங்களா? நான் வெற்றி, கதவை தரா. வெற்றியா? இந்நேரத்துலயா? கதவு திறந்ததே இருக்குவா. வெற்றி, என்ன இந்நேரத்துல? மணி 10க்கு மேல ஆகுதுடா. இந்நேரத்துல என்ன செய்யற? ஆளு மூஞ்சியா சரியில்லை. என்ன இது வர? எதுக்கு கதவு உள்ள தாள் போடுற? என்ன என்னடா டேய், இந்நேரத்துல முதல்ல வீட்டு சைடே வரமாட்ட, அதுவும் ரூம்குள்ள வந்து கதவை தாள் போடுற. என்னடா ஒண்ணுமே விளங்கல. என்ன என்ன நீ மறந்துட்டெல்லாம் என் கூட பேச மாட்டீங்க?
ரொம்ப ஓவரா பண்ணுற என்ன செல்லம்மா? குடிச்சிருக்கியா? என்ன பழக்காது? இல்ல குடிக்கல. பதநீர் சொல்லுவாங்கல்ல, நான் அண்ணல்ல வாங்கி குச்சோம். அதான் அம்மா, நீ எப்ப எங்க வீட்டுக்கு வந்தா? பதநீரா? பதநீர் குடிச்சா எதுக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்க? அவன் நீ எங்க வீட்டுல என்ன பண்ணுறா? இல்லை வெண்ண, இது என் வீடு, என் பெட்ரூம். நீ இதே போதையில என் வீட்டுக்கு வந்திருக்க. அப்படியா செல்லம்மா? ம். வெற்றி ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு. வெற்றி, என்ன செஞ்சுக்கிருக்க? என்ன அம்மா, எதுக்கு முதல்ல இப்படிலாம் செய்யற நீ? ஏன் நான் பண்ண கூடாதா? சொல்லு செல்லம்மா, நான் யாரு உனக்கு? நீ குடிக்கவே மாட்ட. பதநீர்னு சொன்னா அதை வாங்கி குடிச்சிருவியா? நீ குடிச்சதுக்கு பேர் பதநீரே கிடையாது, கல்லுன்னு சொல்லுவாங்க. அதுல போதை மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க உனக்கு. எனக்கு ஆனா நல்லா அஞ்சு வாங்கி கொடுத்துட்டேன். சரி, நீ ரொம்ப அழகா இருக்கு செல்லம்மா. சரி, அதெல்லாம் காலையில பாத்துக்கிடுவோம். நீ வீட்டுக்கு போ போ. என்னடி வீட்டுக்கு போ சொல்ல? வீட்டுக்கு போக வந்தேனா ஒன்னா? இங்க பாரு வெற்றி, போ. தப்பு பண்ற, வெளியே போ. இனி இடத்துல நீ வீட்டுக்கு வந்ததே தப்பு. போடா. என்ன வேலைக்கு போத? நீ யார் உனக்கு? சொல்லு பார்க்கலாம். வேலைக்கு போதியா? அதெல்லாம் முடியாது. நீ பாரு வெற்றி, விளையாட்டுக்கு பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. சொன்னா கேளு. என்னடி பெரிய வித்தியாசம்? நீ என் பொண்டாட்டி, நிறைய டைம் கேட்டுக்கலாம், தப்பு இல்ல. உன்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இப்ப பாரு நீ. வெற்றி, இங்க பாரு வெற்றி, இதெல்லாம் தப்பு. சொன்னா கேளு வெற்றி. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னை அங்க கொண்டு போய் தூங்க வைக்கிறவா. என்ன தப்பு? தப்புலாம் இல்ல. தப்ப சரியான நேரத்துல பண்ண தப்பே இல்ல. வெற்றி, உனக்கு எனக்கும் கல்யாணமே ஆகலடா. இதெல்லாம் தப்புடா. சொன்னா கேளு வெற்றி, வேணாம். எங்க என்ன பாரு. வேண்டாம்மா, இந்த பாட்ட பாவமா இல்லையா? ப்ளீஸ் பாரு, சொன்னா கேளுடா. இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். என் கழுத்துல 3 முடிச்சு போடு, பிறகு என்னமோ பண்ணுடா. ஆனா இப்ப வேணாண்டா. சொன்னா கேளு. வேண்டாம்மா. வெற்றி, சொன்னா கேளுடா. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்ன தாகம். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன. என்னையே கேட்டு ஏங்கினேன் பல மின்னல் ஏழும் நேரம்